தமிழக வெற்றிக் கழகம் விவசாய கடன் ஏமாற்றிருக்குன்னு சொல்லி தமிழக விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது விவசாயிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இன்றைக்கு அவர்கள் கேட்பது என்ன எங்களுக்கு சொன்னார்களோ அதை செய்யுங்கள் என்று தான் கேட்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்லப்பட்டதை தான் கேட்கிறார்கள். எனவே அது அரசாங்கத்துடைய ஒரு முடிவாக எடுக்க வேண்டிய ஒரு நிலை. அதைத்தான் விவசாயிகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரை தளபதி எங்களுக்கு சொல்லியிருப்பது, ஒரு 6 மாத காலத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த அரசு நடக்கட்டும், அதற்கு பின்னாலே அதில் இருக்கிற குற்றங்குறைகளை நாம் எடுத்து சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சில பிரச்சனைகளை அவசரமாக சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்கிறது. சில தவறுகள், உதாரணமாக கொலை நடக்கிறது, பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, இதையெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி எடுத்து சொல்லாமல் இருக்க முடியாது. எனவே அந்த 6 மாதம் என்பது அவசரமாக இருக்கிற பிரச்சனைகளுக்கு அல்ல, மற்ற பிரச்சனைகளுக்கு. எனவே அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை ஒரு எதிர்க்கட்சிக்கு இருக்கிறது என்ற முறையில் இந்த கட்சியுடைய சார்பாக எடுத்து சொல்லப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு நிலைமை புதிய அரசு அமைந்து 20 நாள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது? அதிலே தான் பல பிரச்சனைகள் வருகிறது. அதை சீர் செய்ய வேண்டும், அதை ஒழுங்குபடுத்த வேண்டும், அதை கவனிக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. எனவே சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதற்கான உரிய நடவடிக்கை எடுங்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. வேறு எதையும் செய்வதற்கான சொல்லுவதற்கான நடவடிக்கையை நாங்கள் எடுக்கவில்லை. அரசாங்கத்திற்கு உதவியாகத்தான் அதை சொல்லப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகிறது. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது தான் சொல்லப்படுகிறது. ஒரு தூர்ந்து போன சக்தின்னு பேசியிருக்காரு அவர். நீங்கள் எப்படி இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எழுச்சியாக இந்த விழா, பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. தூர்ந்து போன சக்தி, தூர போன சக்தி இனி எழ முடியாதுன்ற மாதிரி பேசுகிறாரு. இதை பற்றி என்ன? இல்லை, அவர் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கட்டும். ஆனால் திமுக எப்படிப்பட்ட சக்தி என்பது அடுத்த தேர்தலில் தெரியும். டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், நீங்கள் அமைச்சராக இருக்கப்போ இந்த 10 ரூபா மது பாட்டில் எச்சு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல்வேறு இடங்கள்லேருந்து ஊழியர்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கடைகள், பல்வேறு கடைகள் மூடியிருக்காங்க. தொடர்ந்து நெருக்கடிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. எப்படி கேட்பாங்க? இல்லை, அதாவது சில தவறுகள் ஆங்காங்கே நடந்தது என்பது உண்மை. ஆனால் அதுவெல்லாம் அன்றைக்கு தடுக்கப்பட்டது. அப்பொழுது தொழிலாளிகள் வந்து அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன என்பதை சொன்னார்கள். ஒரு அரசாங்கம் ஒரு பொது நோக்கத்தோடு எந்த பாரபட்சமும் இல்லாமல் உண்மையிலேயே அந்த தொழிலாளர்களுடைய குடும்பம் அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் சீர்தூக்கி பார்த்து அதை சரி செய்வதற்கான நடவடிக்கையை அந்த தொழிற்சங்க தலைவர்களோடு பேசி நிர்வாகத்தோடு இணைத்துவிட்டு அதை சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். அந்த நடவடிக்கை தொடர்ந்து எடுக்கப்பட்டால் ஓரளவிற்கு அது சீர் செய்வதற்கான நேரம் வரலாம். அதை செய்ய வேண்டும். இல்லை, அறிவித்து பல இடங்களில் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்காமல் இருந்தால் அதை கொடுக்க வேண்டிய கடமை அந்த துறைக்கு இருக்கிறது, அந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. கூட்டணியில் இருந்து மதிமுக கூட விலகிறதா சொல்லியிருக்காங்க. 27ஆம் தேதி நிர்வாக குழு கூட்டம் திமுக எப்படி பார்த்துருக்கீங்க? இல்லை, அதாவது அந்தந்த கட்சி அவங்களுடைய கூட்டத்தில் முடிவெடுத்து சொன்ன பின்னால் தான் அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி வரல கூட்டணி கட்சி. எனவே அதிலே ஒரு மாறுபட்ட கருத்தை நாங்கள் சொல்லக்கூடாது. அவர்கள் அவங்க தலைவரே கூட அந்த கருத்தை நாங்கள் எங்களுடைய கூட்டத்திலே முடிவெடுத்து சொல்லுவோம் என்று சொல்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை, எங்களுடைய தலைவரை பொறுத்தவரை தோழமை கட்சிகளை மிக பெரிய அளவில் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர். எனவே அதில் எந்த கருத்தையும் நாங்கள் இப்பொழுது சொல்ல தயாராக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.